ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சில எப்படி சேஃபாக இருப்பேன் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ. நம்ம லாஸ்ட்டாக வந்து கில்லி ரீலீஸ்க்கு வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டே வந்து போயிருந்தோம். அண்ட் ரொம்ப ஹாப்பி அந்த டேவே. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2-3 டேஸாக வந்து சரியான ரெஸ்பான்ஸ். நம்ம த்ரிஷா அவங்க இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறது அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோரியாக வச்சுட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஒரு ரீரிலீஸ்க்கு வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் அண்ட் இந்தளவுக்கு கலெக்ஷன் பண்ணணுன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஒன் டேலே கிட்டத்தட்ட வந்து 10 crores மேலே வந்து போயிடுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. ரீரிலீஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் வந்து அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்குங்கிற வந்து ஒரு இது இருக்குது. டைட்டானிக் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 மூவிஸ் இருக்குது. அதில் நம்மளோட கில்லி மூவியும் பார்த்திங்கன்னா வந்து ஆட் ஆகிருக்கு. அது வந்து நினைக்கல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி தேட்டர் ஓனர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம தளபதிக்கு வந்து பெரிய ஒரு மாலை வந்து போட்டுட்டு ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னார். அது என்னன்னு நீங்களே பார்த்துட்டு வந்துடுங்க. சார், ஒரு ரெக்வஸ்ட் சார், நிறைய நீங்க அரசியலுக்கும் மக்களுக்கும் டைப் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு படமாவது ஒரு படமாவது பண்ணுங்க. அதாவது ஸ்டேஜ்ல பூத் போவாங்க வந்து ஆடியன்ஸோட செலிப்ரேஷன் சரி, வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷனுக்கு நான் என்னையும் ஒரு ரசிகனா பூத் பண்ணுவேன். தொடர்ந்து படம் பண்ணிக்கிறேன். நம்மளாம் ஒரு தடவை போய் அவர் வந்து சொல்லியிருக்காரு இல்லை, அவருமே சரி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ரொம்ப நாள் கழித்து லாஸ்ட்டு அந்த எலெக்ஷன் அப்போது அவரோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்தது. அதுக்கப்புறம் நம்ம தேட்டரில் தான் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் அகைன் அந்த ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் வந்து பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் கையில் லெஃப்ட் ஹேண்டில் நினைக்கிறேன் அந்த அடிப்பட்டது எல்லாமே நல்லாவே தெரியுது. இட்ஸ் ஓகே. ஆனால் அவர் ஃபேஸில் ஹாப்பினஸ் இருந்தது. சரின்னு தான் சொல்லியிருக்காரு. பட் பண்ணுவாரா பண்ண மாட்டாருங்கிறத வந்து அது அவரோட டெசிஷன். ஏன்னா எதுவாக இருந்தாலும், சினிமாவாக இருந்தாலும் சரி, பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து மக்கள் நமக்காக தான் வந்து பண்ண போகிறாரு. ஸோ எதுவும் ஒன்று விட்டாத இன்னொன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது அவர் என்ன பண்ண போகிறாருங்கிறத அது அவர்கிட்ட தான் வந்து கேட்கணும். அவர் தான் முடிவு பண்ணணும். அண்ட் அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணணும் முக்கியமாக அப்படின்னு வந்து ஷேர் பண்ணேன். அண்ட் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அண்டில் தன் பை ஃப்ரம் கிரேட்டர் தமிழா. பாய்.